இந்த குருவி இந்த வீட்டு முன்னாடி இறந்து கிடக்கிறத பார்த்து அந்த ஒரு நிமிஷமே உண்மையாக கண் கலங்கி போனேன். இந்த குருவி போல தானே நாங்களும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போவோம். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிற அந்த கொஞ்ச காலத்திலையாவது ஒரு மேலே கோபம் வச்சுக்கொள்ளாம அன்பையும் நல்ல மனதையும் பகிர்ந்து வாழணும். நிறைய பேர் அதை நினைக்கிறதே இல்லை. அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள என்ன ஒரு ஆட்டம், இன்னொரு ஆக்களை பார்த்து வயிற்றுச்சல் படுகிறது, பொறாமப்படுறது, மனஸ்தாபங்கள் வளர்த்து கொள்றது, மன்னிக்க தவறுறது, இதெல்லாம் உண்மையிலே ஒரு கூடாத குணம். இந்த கெட்ட குணங்களை தவிர்த்துட்டு நல்ல குணங்களை எப்போவுமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நாங்கள் நல்லா இருந்தால் சரி, நம்மளை நாமளே கவனிச்சு கொண்டு, அதாவது செல்ஃபிஷாக இன்னைக்கு வாழ்கிறாங்க, சுயநலம் உள்ளவங்களா. நோ, ஒரு நாள் அந்த தப்பை செய்யாதீங்க. உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவு சந்தோஷப்படுத்துங்க. ஐ நோ எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது, பட் முடிஞ்ச அளவு உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்கள உங்களால் முடிஞ்ச அளவு சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. அது பண்ண அது அந்த சந்தோஷத்தை அவங்க ஏற்க மறக்கும் போது அது உங்கள் மேலே ஃபால்ட் இல்லை. பட் இருக்கிற வரைக்கும் அந்த அன்பை சந்தோஷத்தை மற்றவங்களோட பகிர்ந்து வாழும்போது அது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஸோ வாழ்க்கையை எப்பவும் என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை இருக்கும் வரைக்கும் எல்லாரோடையும் அன்பாக நடந்து கொள்ள பாருங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அன்பை இந்த உலகத்துக்கு பரப்புங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஏனெண்டா இன்றைய உலகம் ஒரு சுயநலமான உலகம். இன்னைக்கு ஒரு மனிதாபிமானம் என்றது கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அதனால் அப்படி இருக்காதீங்க. இந்த குருவி உண்மையிலேயே இன்னைக்கு செத்து போகுமென்று அதுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் நாங்கள் எப்போ போவோம்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவு எல்லாரோடையும் அன்பாக இருக்க பாருங்க. எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க. பட் நான் இந்த சொல்ல வர்றது என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு சமயம் ஒன்று இருக்குது, இறக்குற காலம் இருக்குது. ஸோ நாங்கள் இறக்கும்போது எங்களை சூழ வர எங்களை பார்த்து அழுகிறதுக்கு ஒருத்தரையாவது சம்பாதிங்க.